அரசாங்கம் எத்தனை திட்டங்களை உங்களுக்காக அறிவித்திருக்கிறது. நான் முதல்வர் திட்டம், அப்புறம் 6வது அரசு பள்ளியில் படித்தவங்களுக்கு 12வது படித்து உயர்கல்வி போகின்ற போது ஒவ்வொருத்தருக்கு 1000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுபோல் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு 1000 ரூபாய் தானாக வந்து சேருது, குறைந்தபட்சம் 1000 ரூபாய் வந்து சேருது. அதுபோல் ஒவ்வொரு நல்வாழ்வு திட்டங்களுக்கு அரசாங்கம் துணை புரிந்து கொண்டிருக்கும். அந்த திட்டங்களை பயன்படுத்திக் கொண்டு நீங்களும் வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும். எல்லா புகழும் இறைவனுக்கே என்பார்கள் ஒரு வாசகம். அதுபோல் இந்த இயக்கத்தின் சார்பிலே இந்த இயக்கத்திற்காக செய்யப்படுகின்ற நலத்திட்டங்கள் அனைத்திலும் ஒட்டி உறவாடி இருப்பவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்பார் கிருஷ்ணரை. அதுபோல் இந்த இயக்கத்துடைய நல்ல வழிகாட்டுதல் அனைத்திற்கும் உடனிருப்பவர் நம் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் ஒருவராகத்தான் இருக்க முடியும். மாணவ செல்வங்களே, உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்ற தலைவராக எங்களுடைய தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் இருக்கின்றார். அவர் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் சொல்லுகின்ற ஒரே சொல் படி படி படி, படியுங்கள் படியுங்கள் படியுங்கள், படிப்பை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கான தேவைகளை நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகின்ற ஒரு தந்தையாக தாயாக இன்றைய முதல்வர் இருக்கின்றார். ஆக இப்படிப்பட்ட திட்டங்கள் தொடர வேண்டும் என்றால் மீண்டும் இந்த தமிழகத்தை தொடர்ந்து இன்னொரு 4 நூற்றாண்டுகள் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் ஆள வேண்டும் என்ற நினைப்போடு உங்களுடைய ஒத்துழைப்பை உங்களுடைய உதவிகளை எங்கள் இயக்கத்தில் தாருங்கள் என்று கூறி இயக்கத்தின் துணை முதல்வராக பொறுப்பேற்றிருக்கின்ற மாண்புமிகு அருமை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நல்ல நேரத்திலே வாழ்த்துக்களையும் அவர் காட்டுகின்ற திசை நோக்கி செல்லுகின்ற எங்களுடைய பயணம் உங்களை போன்ற இளைஞர்கள் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். ஆலோசனையாக அல்லது அறிவுரையாய் சொல்லிட வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆட்சி உங்களுக்கு அனைத்தும் வழங்கி கொண்டிருக்கிறது. கல்விக்கான அத்தனை வாய்ப்புகளையும் வழங்கி கொண்டிருக்கிறது. கழகம் உங்களுக்கான உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஒரே வேலை உங்கள் கல்வியை நீங்கள் முழுமையாக உங்களுடைய கவனம் முழுவதும் அதில் இருந்து பயின்று நீங்கள் வென்றிட வேண்டும்.